செய்ய வேண்டும். என் உற்றார் உறவினருக்கு சேவை செய்ய வேண்டும். என்னுடைய இருக்கின்ற நண்பர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எனக்கு தெரியாத நண்பர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தேவை இருக்கின்றவர்களுக்கு சேவை செய்வதை விட தேவை இருக்கின்றவர்களுக்கு சேவை செய்வதே நலம். தேவை இல்லாதவர்கள் சேவை செய்வதை விட தேவை இருக்கின்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சேவையினால் மனம் மாறுவான். என்னுடைய இறை பணியை சென்னையிலே தொடங்குகின்ற பொழுது ஒவ்வொரு ஸ்லம்முக்கும் போவேன், ஒவ்வொரு குடிசைக்கும் போவேன், ஒவ்வொரு கிராமங்களுக்கு போவேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழைவேன், ஒவ்வொருவருக்கிட்டையும் கேட்பேன் என்ன தேவை. அவர்கள் தேவைகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியுமா? பணம் கிடையாது, ஆனால் ஜெபத்தினால் சேவை செய்ய முடியும், வார்த்தையினால் சேவை செய்ய முடியும். ஒவ்வொரு மருத்துவமனையில போய் சேவை செய்ய முடியும். படுத்த படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு தேவை என்பது ஒரு ஆறுதல் வார்த்தை. அதனால்தான் கிறிஸ்துவத்திலும் லீஜன் மேரியிலும் மருத்துவமனை விசிட் என்பது முக்கியம். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை சிறைச்சாலை சேவை. அது சென்னையிலும் இந்தியாவிலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. we have to register through the parish, through the மெட்ராசனம். அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் மருத்துவமனை சேவை எனக்கு கிடைத்தது. சும்மா ஜஸ்ட் இன் லைக் தட் ஐ வில் கோ அண்ட் சிட். ஐ வில் ஆஸ்க், ஷால் ஐ ப்ரே ஃபார் யூ? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அவன் முடியாதுன்னு வாங்க. இந்து ராஷ்டிரியத்தில் இருந்த சில பேர் முடியும் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவன் கண்ணிலே கண்ணீர் வரும். அதுதான் மனம் தொடுதல். நமக்காக அடுத்த வாரம் காத்து கொண்டு இருப்பார்கள். பிரியமானவர்களே, என் அன்புமிக்க சகோதரனே சகோதரியே, இந்த தவக்காலத்திலே 30 நாட்கள் ஓடிவிட்டது. கடைசி வாரங்களிலே இருக்கின்றோம். உண்மையான சேவை, உயிர் உள்ள சேவை, உண்மையான ஜெபம் மனித வாழ்வை மாற்றும். உண்மையான தபம் உன்னையும் நம்மையும் மனம் மாற்றும். அதுதான் திருச்சபையிலே லென்ட் என்று சொல்லுகிறோம். கொடுத்தல். தமிழிலே தபம் என்று சொல்லுகிறோம். தபக்காலம் என்று சொல்லுகிறோம். இந்த கிறிஸ்துவத்திலே 2 காலங்கள் உண்டு. கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற காலங்கள். ஒன்று இயேசுவின் வருகை, திரு வருகை காலம், த சீசன் ஆஃப் அட்வென்ட், இயேசுவை வரவைக்கிறது. 2வது லென்ட், தபக்காலம், இயேசுவை உயிர்ப்பெழ வைக்கிறது. இந்த தபக்காலம் என்பது துக்கமான காலம் அல்ல, இயேசு இறந்த காலம் அல்ல. நம்முடைய இயேசு உயிர்த்து விட்டார், உயிரோடு இருக்கின்றார், மீண்டும் வருவார். அவரை உயிர்க்கின்ற காலம். என்னையும் உன்னையும் உலகத்தில் இருக்கிற அனைவரையும் மண்ணிலே பிறந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்ற ஒரு வார்த்தையினால் விபூதிபுரனிலே நம் தலையிலே வைக்கின்ற விபூதி அஷ். அதிலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தவக்காலத்தின் இறுதி நாளிலே, சீசன் ஆஃப் ஈஸ்டர் தொடங்குகின்ற காலத்திலே என்ன சொல்லுகிறது தெரியுமா? மண்ணிலே பிறந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புகிறான், அதே மண்ணிலே உயிர்த்தெழுகிறான். அதுதான் இந்த உலகத்தின் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த உலகம் மனம் மாறுவதற்கும், இந்த உலகம் பரிசுத்தமடைவதற்கும், இந்த உலகம் மீட்படைந்ததற்கும், இந்த உலகம் ரெடீம் ஆகினதுக்கும் வார்த்தை என்பது மண்ணிலே பிறந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புகிறான். அதோடு முடியவில்லை. அவன் அங்கிருந்து உயிர்த்தெழுகிறான், விண்ணகத்துக்கு செல்கிறான். இயேசு சொல்லுகிறார் அந்த நல்ல கல்லனை பார்த்து, இன்று இரவு என்னோடு நீ விண்ணகத்தில் இருப்பாய். What a beautiful word. The Bible says, this is the beautiful word the Bible says.
ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறப்புக்கு பிறகு பிணம்தான். அந்த மனிதனுக்கு பேர் இல்லை. பிரான்சிஸ் இறந்தான், அந்த பிரான்சிஸ் பேர் வராது. எப்பவும் இந்த பிணத்தை தூக்குவாய். அந்த பிணம் அடக்கப்படப்படும், அந்த பிணம் மண்ணுக்குள்ளே போவோம். ஆனால் அந்த மனிதன் விண்ணகத்தில் இருப்பான். யூ வில் பி இன் த பாரடைஸ். இந்த இரவு நீ என்னோடு விண்ணகத்திலே இருப்பாய். அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு மனிதனும் கேட்டுக்கொண்டிருந்தான், என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போக போகிறேன்? The question mark, the biggest question mark in the world was that. That question mark became an explanation, and it says, we will be raised from death. It will be in heaven or in hell. The two different things will happen on the same day. நீ விண்ணகத்திலே இருப்பாய், இல்லைன்னா மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணுக்கு இல்லை, பூலோகத்துக்கு, கீழோகத்துக்கு திரும்புவாய். என் பிரியமானவர்களே, என் பாசமானவர்களே, இந்த இறை பணி என்பது, இயேசு தொடங்குகின்ற இறை பணி என்பது தபத்திலே தொடங்கினார், முடித்தது. ஒவ்வொருவர் விடுதலை கொடுத்தார். திருச்சபை பணி என்பது இரண்டு, ஒன்று தபக்காலம், ஒன்று அட்வென்ட். அட்வென்டிலே இயேசு கிறிஸ்துவின் திருவருகையை உருவாக்குகிறோம், எதிர்பார்க்கின்றோம். இயேசு பிறக்க போகின்றார். இரண்டாவது தபக்காலம் என்பது இயேசு இறப்பு அல்ல, இயேசுவின் உயிர்ப்பு. அதுதான் இந்த தபக்காலத்தின் மிக முக்கியமான காலம், முக்கியமான வார்த்தை. அதற்கு தான் நாம் தயார் செய்கிறோம். இயேசு ஒளி என்றார், நானே உலகின் ஒளி என்றார். அந்த ஒளி எங்கே இருந்தது வந்தது? இயேசுவின் ஒளியை பாஸ்கா நாளிலே, நாம் ஈஸ்டர் பெருவிழாவிலே, ஈஸ்டர் விஜிலிலே, இதோ உலகின் ஒளி, அந்த ஒளியை உருவாக்குகிறோம். அந்த ஒளி வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆலயம் முழுவதிலும், மைதானம் முழுவதும் இருள் அடைந்தாலும் அந்த ஒளி மட்டும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த ஒளியிலிருந்து எடுக்கின்ற கேண்டில் நாம், நான், நீ, நம் அனைவரும். அந்த கேண்டில் வெளிச்சத்தை கொடுக்கிறது. நாமும் அந்த ஒளியின் ஒளியாக சுடர்விட வேண்டும் என்பதற்காக. எனவே கிறிஸ்துவின் பிறப்பு விழாவல்ல, இது கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவுக்காக இந்த தபக்காலத்திலே நாம் சேர்ந்திருக்கின்றோம். மீண்டும் வருவோம், மீண்டும் வருவேன் பலவிதமான செய்திகளோடு. நன்றி.